இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது 94ல் ஒரு சவரனே எனக்கு 3000 நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு சவரன் வந்து 94ல் 3000 ஒரு சவரன் நகை வாங்கியிருக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமே கூட அந்த 3000 இல்லை, 9000 அதாவது 3 மடங்கு ஆகிட்டுது. நான் வாங்கின ஒரு சவரன் வந்து கூட 3 கிராம் தான். இப்போ அந்த இப்போ 9000 12,000 கிட்ட போயிடுச்சு. அது மாதிரி வேல்யூ பண்ணிடுது. நகை மக்கள் வந்து இந்த அட்சய திருதை அது இதுன்னு வருது இல்லைங்களா, இதுக்காக ஒரு நம்பிக்கையில் வந்து தங்க நகையை வாங்கிறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க. அதனாலேயே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நகை கடை உடைய இந்த கோல்டுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகினே போயின்னு இருக்குது. ஆனால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் கூட தங்கன்றது அவங்க வந்து ஒரு நம்பிக்கை பேரில் அதை வாங்குறாங்க. வேல்யூடு லேண்டு அந்த கோல்டு ரெண்டுமே வேல்யூடுனால மக்களுக்கு வந்து எவ்வளோ ஏர்னு பண்ணாலும் அதை பற்றியே கவலையே படுறதில்ல. ஏன்னா எனக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பணன்றது சேர்த்து வைக்கிறத விட இப்படி நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க தவிர மற்றபடி வேறு எந்த உதவியும் இல்லை. அதனால் நாங்கள் நாங்கள் வந்து இப்போ வந்து இல்லைடா, எங்கள் நகையெல்லாம் கொடுத்து ஒரு 2 சவரன் 2.5 சவரன் நகை எடுக்கலான்னு தான் சொன்னோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்துன்னு வந்த நகையெல்லாம் போட்டு வேல்யூ பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2.5 சவரன் இடம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் அதில் இருக்கிற அரக்கு அது எல்லாம் பழைய நகைங்களை உருக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 சவரன் நான் 2.5 எடுக்க வந்தவங்க இப்போ நாங்கள் 2 சவரன் எடுத்தால் மீண்டும் 12,000 நாங்கள் கட்ட வேண்டியதாகுது.